எனக்கெல்லாம் ஹீரோ வந்தியத்தேவன். காதல கடுக்கன் போட்டுட்டு முடி பறக்க குதிரையில அப்படி உட்காந்துட்டு நான் ஒரு மீட்டிங்ல விட சொல்லியிருக்கேன். நிஜமாவே 19 வயசுல நம்புனங்க அந்த ஆள் அப்படிதான் வருவான்னு. ஹீரோஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். தருண் அப்படிங்கிற ஒரு பையன் 19 வயது பையன் குருஷேத்ரா போயிருக்கிறான், பஞ்சாப்ல இருக்கு. போயிட்டு நேரா அந்த நிலத்துக்கு போயிட்டான், எங்க போர் நடந்துச்சோ அங்க. இப்ப மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் அரசியலாக்கப்பட்டு இருக்குங்க. கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வந்து அந்த இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பாடமாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அரசியலுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டது அந்த நூல்கள். நான் அப்படிதான் பாக்குறேன். அதனால்தான் ராமனையும் கிருஷ்ணனையும் என்னால் பேச முடிகிறது. ராமன் யார், கிருஷ்ணன் யார் தெரியுமா? பர்வீன் சுல்தான் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ராமன் சூப்பர் ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட். அவன மாதிரி கீழ்ப்படிதலோடு கூடிய ஒரு மாணவன் கிடையாது. எது சொன்னாலும், குரு சொன்னாலும், தகப்பன் சொன்னாலும், தாய் சொன்னாலும் அடிபணிந்து கேட்கக்கூடிய நல்ல மாணவன் ராமன். ஒரு ஜென்மத்தில் நல்ல மாணவனாக இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய குருவாக வருவாய் என்பதற்கு கிருஷ்ண அவதாரம் சாட்சி. இப்படிதான் நான் யோசிக்கிறேன், இப்படிதான் நான் பார்க்கிறேன். கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிறான், பெரிய போர் நடக்கிறது. இப்படியெல்லாம் மகாபாரதம் படித்த தருண் போய் குருஷேத்திர மண்ணை தடவி பார்த்திருக்கான். நான் பாரதியாருடைய வீட்டை தடவி பார்த்த மாதிரி. அப்போ ஒரு காதி வேஷ்டி கட்டிய ஒரு சாது நேரா வர. சாதுமார்கள் எல்லாம் நம்மை வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளை வைத்திருக்கின்றவர்கள். அவர்களுக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை, அவர்கள் மானுடம் பேசக்கூடியவர்கள், நம்மை உய்விக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டிருக்கக்கூடிய குருமார்கள். அவர்கள் வந்தாரு. என்ன தேடுறப்பா? இங்கதானே மகாபாரதம் நடந்தது. அப்படிலாம் ஒன்னா நடக்கல, எழுந்துச்சு போ. இங்க நடந்தது இந்த நிலம் தானே, அதெல்லாம் நடக்கல போ. இல்ல இல்ல நடந்துச்சு, எனக்கு தெரியும். யாருக்கு யாருக்கு நடந்துச்சு சொல்லுங்க, சொல்லுங்க யாருக்கு யாருக்கு நடந்துச்சு? பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்துச்சா? சாது சொன்னார், பஞ்ச பாண்டவர்களுக்கும் 100 கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தம் என்று நீ சொல்கிறாயே, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. அப்படி என்றால் போர் நடந்தது. பஞ்ச பாண்டவர்கள் யார்? உன் 5 புலன்கள் இருக்குல்ல, அதான் பஞ்ச பாண்டவர்கள். அப்போ 100 கௌரவர்கள் 100 இச்சைகள். 100 இச்சைகளுக்கும் 5 புலன்களுக்கும் நடந்த போர் தான் மகாபாரதம் என்று அந்த சாது சொன்னார். நம்மால நம்ம பையன்ல என்ன மாதிரி இல்ல. அப்ப கர்ணன் கேட்டான். அப்ப who is கர்ணன்? கர்ணன் யார் என்றால் அவன்தான் மனசாட்சி. அப்படி என்றால் ஏன் அவன் கௌரவர்களோடு இச்சைகளோடு நின்றான்? மனம் எப்பொழுதும் இச்சைகளோடு தான் நிற்கும். நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் கடன் வாங்குறேன் தெரியுமா? நான் ஏன் திருடுறேன் தெரியுமான்னு சொல்லி நியாயம் பேசும். இதான் கர்ணன். அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும். ஏன் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் இவங்க எல்லாம் எந்த இச்சைகள் பக்கம் நின்னாங்க? அடிச்சாம் பாருங்க பதிலு. வயதாகி போனது என்பதற்காகவே யாரும் இச்சைகளை வென்று விட்டார்கள் என்று உலகம் நம்பக்கூடாது என்பதற்காகவே வயதானவர்களை இச்சைகள் பக்கம் சேர்த்தோம். அப்படி என்றால் கிருஷ்ணன் யார்? கிருஷ்ணன் யார் தெரியுமா? அவன்தான் அறம், அவன்தான் தர்மம். நீ 5 புலன்களை கொண்டு அந்த இச்சைகளை அடக்க வேண்டும் என்றால் கிருஷ்ணன் என்கின்ற அறத்தை உன்னுடைய வண்டிக்கு சாரதியாக வைத்துக் கொண்டால் நீ அந்த 100 இச்சைகளை வெல்லலாம் என்பதற்குத்தான் கிருஷ்ணனை சாரதியாக வைத்தோம். இவ்வளவுதான் மகாபாரதம் போ என்றார். விஷயங்களை புரிந்து கொள்வது. இன்னும் ஒரு செய்தி, என்னை பாதித்த செய்தி. பாருங்க, உடம்புல இத்தனை உறுப்பு இருக்குல்ல, கண்ணு, மூக்கு, காது, வாய், உடம்பு. இதை எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான். உண்மையிலேயே அடுத்தவர்களை ஜெயிப்பது அல்ல, தன்னை ஜெயிப்பவன், தன் புலன்களை ஜெயிப்பவன். காதுன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, நமக்கு
காது. இந்த கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். சென்று பற்றுவதற்கு கண்ணாடி மூடி உண்டு, கண்களுக்கு மூடி உண்டு. ஸ்லோவாயிடுச்சுன்னா பாத்துக்கலாம். காது இருக்குல்ல, மூடி கிடையாது. சில பேர் வாயில குப்பை வச்சுக்கிட்டே அலைவான். குப்பை தொட்டி கிடைக்குதான்னு கரெக்டா கிடைக்கும், துப்பிடுவான். சாப்பிடுற விஷத்துக்கு முறிவு உண்டு, காதில் போடுகின்ற விஷத்திற்கு முறிவு கிடையாது. மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் அப்பவே சொன்னேன்டா இந்த பொண்ணு உனக்கு வேணான்னு. எப்ப சொல்ற நீ? 10 வருஷம் கழிச்சா? எனக்கு அப்பவே தெரியும்டா. நீ ஒரு வேலை செய், நீ கொஞ்சம் ஊர்ல இருந்து வந்து இது என்ன இருக்குங்கிறத முடிச்சிட்டு அப்புறமா நீ ஊருக்கு போயேன். ஏன் காலையில போறடா, எங்க போறானே தெரியல, முடிஞ்சது. விஷம், காதில் விஷம் உண்டு, வார்த்தைகளில் விஷம் உண்டு. பைபிள் ஒரு வசனத்தை சொல்லுகிறது பாருங்க. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் என்ன வார்த்தைங்க அது? எல்லாருக்கிட்டையும் தான் காது இருக்கு. எத்தனை பேர் கேட்கிறோம்? ஐயா 4 நாளைக்கு முன்னால நான் கேம்ப்ல இருந்தேன் ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி வேற எந்த கேம்பும் இல்ல, NSS கேம்ப் இருந்தேன். ராத்திரி எல்லாம் நாங்க வந்து குழந்தைகளை நிர்வகிச்சுட்டு 12-1 மணி இருக்கும் தூங்குறதுக்கு. காலையில ஒரு டீச்சர் வந்தாங்க. நல்ல கவனமா கேளுங்க. என் வாழ்க்கை, நான் இதுவரைக்கும் ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு தாயாக இருந்து கற்றுக்கொள்ளாததை அந்த நிகழ்ச்சி எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்படியே நான் உங்களுக்கு கடத்துறேன். ரவி சாருக்கு நன்றி சொல்லணும். என்னெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது செலவுங்க. ஃப்ரீயா கேக்குறீங்க, வேற மாதிரி செலவு செய்றீங்கல்ல. ஓகே, கிராண்டட். வந்து உட்கார்ந்தாங்க அந்த அம்மா. உள்ள நுழையும் பொழுது நான் தூங்குற இடங்க, கேம்ப்ல தூங்குற இடம் பாடாவதியா இருக்கும். அங்க தூங்கிட்டு இருக்கிறேன். உள்ள வந்தாங்க, தண்ணி தண்ணி தண்ணின்னு வந்தாங்க. நான் சொன்னேன், நீங்க வெளில இருந்து வரீங்க, நாங்க இப்பதான் எந்திரிச்சிருக்கோம், நைட் எல்லாம் தண்ணி இல்லாம தவிச்சிருக்கிறோம், போய் வெளியில இருந்து எங்களுக்கும் தண்ணி கொண்டு வாங்க. சும்மா இருங்க மேடம் அப்படின்ட்டு தண்ணி பாட்டில தேடுது அந்த அம்மா. ராத்திரியில ஒரு டீச்சருக்கு மருந்து சாப்பிடறதுக்கு தண்ணி இல்லைங்கிறதுனால வெளியில டீ கடையில போய் தண்ணி கிடைக்காம பால் கொண்டு வந்து பால்ல அந்த அம்மா வந்து மருந்து சாப்பிட்டிருக்காங்க. தண்ணி இல்லாம தவிக்கிற ஊர் தானே சென்னை. இரவெல்லாம் தண்ணி இல்லாம படுத்திருக்கிறோம். அந்த அம்மா வந்தது, அந்த வாட்டர் பாட்டில் இருக்கா, இந்த ஏதாவது இருந்திருந்தா மருந்து கூட தண்ணி இல்ல. அந்த அம்மா என்ன பண்ணிச்சிங்க, அந்த பால் வச்சிருந்த பாட்டில திறந்துச்சிங்க. நான் சொன்னேன், மேடம் தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம் பாருங்க, அது தண்ணி இல்ல அப்படிங்கிற. திறந்து கடகடன்னு குடிச்சிருச்சிங்க. புளிச்ச பால் ஊத்தி உவாத்துன்னு போய் உடம்பெல்லாம் பால் கொட்டி திரு 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 திருன்னு ஆடுது அந்த அம்மா. நான் சொன்னேன், மேடம் சொன்னோம் இல்லையா, நீங்க வேற மேடம் சும்மா இருங்க, நான் பரீன் மேடம் சொல்றதே கவனிச்சுட்டே இருந்தேன்னா அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. எங்க தெரியுமா அங்க வலிச்சது? என் பேச்ச கேட்டதுனாலே ஆச்சு, கேட்காததுனால ஆச்சு. நம்ம குழந்தைகளும் நாமளும் அப்படிதான். எல்லாமே எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள், சொல்லுகின்ற சொல்லுங்க சொல்லுங்க. எங்க போனை வச்சுட்டு கேளுங்க, நான் சொல்றது சொல்லுமா, கேட்டுட்டாமா இருக்கிறேன். எங்க போனை வைங்க, நான் சொல்றது சொல்லுப்பா, நான் கேட்டுட்டாம்பா இருக்கிறேன். கவனிமா, கவனிச்சுதான் மேடம் இருக்கிறேன், சொல்லுங்க. சொல் ஒரு இடத்திலும் கவனம் ஒரு இடத்திலும் இருந்தால் சொல் நிற்கிறது, பொருள் போகிறது. கம்பன் சொல்லுவான், சொல்வக்கும் கடிய வேக சுடு சரம் மல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்வுக்கும் நெஞ்சினில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்று. சொல் நிற்கும், பொருள் போயிடும், விளங்காது எது சொன்னாலும். பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மார்க் 4வது அதிகாரம் 3வது வசனம், காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கேளுங்கள்னு தொடங்குதுங்க. 9வது வசனம் தான் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கேளுங்கள்னு தொடருது.
விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். விவசாயிகள் நீங்கள், நான் சொல்லுவதற்கு உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியில் சிந்தின, பறவைகள் பட்சித்து போட்டன. சில விதைகள் முள்ளிலே விழுந்தன, முள் நெருக்கடித்து அவை சிதைந்து போயின. இங்கதாங்க பயந்த நான். அடுத்ததாக வசனம், சில விதைகள் பாறையில் விழுந்தன. பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் அவை முளைத்தன, ஆனால் வெயில் பட்டு கருகின. எந்த சொல்லையும் மிஸ் பண்ணாம கேளுங்க. சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைக்கப்பட்டன, அவை 30 60 போகம் அளித்தன. காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். நாம் கையில எடுத்துட்டு போற அந்த விதைதான் நம் வாழ்க்கை. பட்சிகளுக்கு நாம் உணவாக்க கொடுக்க போகிறோமா, அல்லது ஆழம் இல்லாத பாறைகளில் விதைக்க போகிறோமா, அல்லது அதை முள் செடியிலே விதைக்கின்றோமா, அல்லது நல்ல நிலங்களில் போடுகிறோமா என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. எனக்கு இந்த குருமார்கள் புத்தகங்களின் மீது ஆர்வம் இருக்குன்னு சொன்னேன்ல, எனக்கு இருக்கக்கூடிய இந்த 7 நிமிடங்களில் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இடம் சாருகிறேன். எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கங்க பாரதியார் வீடு. பாரதியார் இறந்த வீடு. ஒரு 150 வீடு தாண்டுச்சுன்னா பாரதியார் இறந்த வீடு வந்துடும். மனசுக்கு ரொம்ப சிரமமா இருந்ததுன்னா நான் அங்க போயிடுவேன். அங்க போய் உட்கார்ந்துருவேன். என்னன்னு தெரியல, பாரதியனுடைய பாட்டு, அவனுடைய இருப்பு, அவனுடைய விஷயங்கள் அப்படியே மனசுல போட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்துருவேன். அதே மாதிரி மோக முல்லை படித்து விட்டு கும்பகோண தெருக்களில் அலைந்திருக்கிறேன். கல்லூரி படிக்கின்ற காலங்களில் யமுனாவை தேடி இருக்கிறேன். இந்த வீட்டில் எங்கேயாவது இருப்பாளா என்று தேடி இருக்கிறேன். படிச்சு அந்த விஷயங்களை தேடுறதுங்கிறது ஒரு சுகம். இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பாவம். இவங்களுக்கு என்ன இருக்குங்க, ஹீரோஸ் யாருங்க இவங்களுக்கு? ஆண்ட்மேன், பேட்மேன் எல்லாம் அவெஞ்சர்ஸ்ல செத்து போயிட்டாங்க. வேற பாவம் யாருமே இல்லைங்க அவங்களுக்கு. நமக்கெல்லாம் ஹீரோஸ் யாருங்க? எனக்கெல்லாம் ஹீரோ வந்தியத்தேவன். காதல கடுக்கன் போட்டுட்டு முடி பறக்க குதிரையில அப்படி உட்காந்துட்டு, நான் ஒரு மீட்டிங்ல விட சொல்லியிருக்கேன், நிஜமாவே 19 வயசுல நம்புனங்க அந்த ஆள் அப்படிதான் வருவான்னு. ஹீரோஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். தருண் அப்படிங்கிற ஒரு பையன், 19 வயது பையன், குருஷேத்ரா போயிருக்கிறான், பஞ்சாப்ல இருக்கு. போயிட்டு நேரா அந்த நிலத்துக்கு போயிட்டான். எங்க போர் நடந்துச்சோ அங்க. இப்ப மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் அரசியலாக்கப்பட்டு இருக்குங்க. கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வந்து அந்த இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பாடமாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அரசியலுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டது அந்த நூல்கள். நான் அப்படிதான் பாக்குறேன். அதனால்தான் ராமனையும் கிருஷ்ணனையும் என்னால் பேச முடிகிறது. ராமன் யார், கிருஷ்ணன் யார் தெரியுமா? பர்வீன் சுல்தான், நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ராமன்ங்கிறவன் சூப்பர் ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட். அவன் மாதிரி கீழ்ப்படிதலோடு கூடிய ஒரு மாணவன் கிடையாது. எது சொன்னாலும், குரு சொன்னாலும், தகப்பன் சொன்னாலும், தாய் சொன்னாலும் அடிபணிந்து கேட்கக்கூடிய நல்ல மாணவன் ராமன். ஒரு ஜென்மத்தில் நல்ல மாணவனாக இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய குருவாக வருவாய் என்பதற்கு கிருஷ்ண அவதாரம் சாட்சி. இப்படிதான் நான் யோசிக்கிறேன், இப்படிதான் நான் பார்க்கிறேன். கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிறான், பெரிய போர் நடக்கிறது. இப்படியெல்லாம் மகாபாரதம் படித்த தருண் போய் குருஷேத்திர மண்ணை தடவி பார்த்திருக்கான். நான் பாரதியாருடைய வீட்டை தடவி பார்த்த மாதிரி. அப்போ ஒரு காதி வேஷ்டி கட்டிய ஒரு சாது நேரா வர. சாதுமார்கள் எல்லாம் நம்மை வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளை வைத்திருக்கின்றவர்கள். அவர்களுக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை. அவர்கள் மானுடம் பேசக்கூடியவர்கள், நம்மை உய்விக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டிருக்கக்கூடிய குருமார்கள். அவர்கள் வந்தாரு. என்ன தேடுறப்பா? இங்கதானே மகாபாரதம் நடந்தது. அப்படிலாம் ஒன்னா நடக்கல, எழுந்துச்சு போ. இங்க நடந்தது இந்த நிலம் தானே, அதெல்லாம் நடக்கல போ. இல்ல நடந்துச்சு, எனக்கு தெரியும். யாருக்கு நடந்துச்சு சொல்லுங்க, யாருக்கு நடந்துச்சு? பஞ்ச பாண்டவர்களுக்கும்
கௌரவர்களுக்கும் நடந்துச்சா? சாது சொன்னார், பஞ்ச பாண்டவர்களுக்கும் 100 கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தம் என்று நீ சொல்கிறாயே, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. அப்படி என்றால் போர் நடந்தது. பஞ்ச பாண்டவர்கள் யார்? உன் 5 புலன்கள் இருக்குல்ல, அதான் பஞ்ச பாண்டவர்கள். அப்போ 100 கௌரவர்கள் 100 இச்சைகள். 100 இச்சைகளுக்கும் 5 புலன்களுக்கும் நடந்த போர்தான் மகாபாரதம் என்று அந்த சாது சொன்னார். நம்மால நம்ம பையன்ல என்ன மாதிரி இல்ல. அப்ப கர்ணன் கேட்டான். அப்ப who is கர்ணன்? கர்ணன் யார் என்றால் அவன்தான் மனசாட்சி. அப்படி என்றால் ஏன் அவன் கௌரவர்களோடு இச்சைகளோடு நின்றான்? மனம் எப்பொழுதும் இச்சைகளோடு தான் நிற்கும். நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் கடன் வாங்குறேன் தெரியுமா? நான் ஏன் திருடுறேன் தெரியுமான்னு சொல்லி நியாயம் பேசும். இதான் கர்ணன். அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும். ஏன் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் இவங்க எல்லாம் எந்த இச்சைகள் பக்கம் நின்னாங்க? அடிச்சாம் பாருங்க பதிலு. வயதாகி போனது என்பதற்காகவே யாரும் இச்சைகளை வென்று விட்டார்கள் என்று உலகம் நம்பக்கூடாது என்பதற்காகவே வயதானவர்களை இச்சைகள் பக்கம் சேர்த்தோம். அப்படி என்றால் கிருஷ்ணன் யார்? கிருஷ்ணன் யார் தெரியுமா? அவன்தான் அறம், அவன்தான் தர்மம். நீ 5 புலன்களை கொண்டு அந்த இச்சைகளை அடக்க வேண்டும் என்றால் கிருஷ்ணன் என்கின்ற அறத்தை உன்னுடைய வண்டிக்கு சாரதியாக வைத்துக் கொண்டால் நீ அந்த 100 இச்சைகளை வெல்லலாம் என்பதற்குத்தான் கிருஷ்ணனை சாரதியாக வைத்தோம். இவ்வளவுதான் மகாபாரதம். போ என்றார். இவ்வளவுதாங்க மகாபாரதம். மனிதனை மனிதனாக்குவதற்கான வார்த்தைகளை தேடுங்கள், சுய எழுச்சி கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பை தரும். வாழ்க்கையே ஒரு முறைக்கான வாய்ப்பு. இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எல்லோரும் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஏன்? ஏன் பாருங்க, ஒரு விஷயம் எவ்வளவு காலமா செய்யறோம், ஏன்னே தெரியாம செய்யறோம். ஏன் தெரியுமா? இப்ப என் பிறந்த நாளுக்கு இவர் என்னை வாழ்த்துகிறார், பர்வீன் நல்லா இரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ஏன்? இவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறதே பெரிய சாதனைங்க. எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? நேற்று இருந்தவங்க கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய
செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியைத் தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியைத் தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியைத் தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியைத் தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியைத் தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை.